ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்தி கிரிக்கெட். நேற்று தான் பார்த்தீங்கன்னா 5வது T20 போட்டி நடைபெற்று முடிந்தது. இந்த போட்டியில் 42 ரன் வித்தியாசத்தில் சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி அபாரமான வெற்றியை பெற்றது. இந்த தொடரை கைப்பற்றி இந்திய அணி மிகப்பெரிய ஒரு சாதனையும் படைத்திருக்கிறது. இப்படி என்னதான் இந்திய அணி வெற்றி பெற்று இருந்தாலும் நேற்றைய போட்டியில ருத்ராஜ் கேக்வாட் அணியில சேர்க்கப்படாதது ரசிகர்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியாகவே அமைந்தது. ஏன்னா கடந்த 4 போட்டிகளிலுமே நிதானமாகவும் அதிரடியாகவும் ரன்களை சேர்த்து இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு உறுதுணையாக இருந்தவர் ருத்ராஜ் கேக்வாட். அபிஷேக் சர்மா ஒரு போட்டியில செஞ்சுரி அடித்து இருந்தாலும் மற்ற 2 போட்டிகளிலுமே சொற்ப ரன்கள்ல எடுத்து அவுட் ஆனாரு. ஜெய்ஸ்வாலும் 2 போட்டிகளிலும் சராசரியான ஸ்கோர் மட்டுமே எடுத்திருந்தாரு. தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வந்த நிலையில 4 போட்டிகளிலுமே சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய ருத்ராஜ் கேக்வாட்டுக்கு ஏன் நேற்றைய போட்டியில வாய்ப்பு கொடுக்கப்படல? அவருக்கு பதிலாக அபிஷேக் சர்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. ஓபனரா ஜெய்ஸ்வால் மற்றும் சுப்மன் கில் களமிறங்கினாங்க. இதுல ஜெய்ஸ்வால் முதல் 2 பந்துகள்ல சிக்ஸரை அடித்தாலும் அடுத்த பந்துல அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. 12 ரன்ல அவரும் அவுட் ஆனாரு. அதை தொடர்ந்து களமிறங்கிய அபிஷேக் சர்மா பார்த்தீங்கன்னா அதிரடி காட்டவே ஆரம்பித்தாரு. ஒரு நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லை. வேகத்தை மட்டுமே காட்டினாரே தவிர விவேகத்தை அங்க காட்டவே இல்லை. அதனால 14 ரன்கள்ல அபிஷேக் சர்மா அவுட் ஆனாரு. அதே இடத்துல ருத்ராஜ் கேக்வாட் இருந்திருந்தாரு அப்படின்னா வேகத்தோடையும் விவேகத்தோடையும் செயல்பட்டு இருப்பாரு. அவருடைய பேட்டிங் எந்த அளவிற்கு அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும். ஆரம்பத்துல நிதானமாக செயல்பட்டாலும் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா அவரு அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தி டீமோட ஸ்கோரை உயர்த்த பார்ப்பாரு. ஆனா தான் அதிரடியா மட்டும் ஆனா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேக் சர்மா நேத்தி 14 ரன்கள்ல அவுட் ஆகி அதிர்ச்சி கொடுத்தாரு. ஒரு பக்கம் சஞ்சு சாம்சன் அவரோட நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினதுனால இந்திய அணி ஒரு அளவிற்கு ஒரு டீசென்டான ஸ்கோர் எடுக்க முடிஞ்சது. ஒரு கேப்டனாக சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா நேற்று மிகப்பெரிய தவறு செய்தது ருத்ராஜ் கேக்வாட்டை அணியில சேர்க்காதது தான். அதிரடியை மட்டுமே நம்பி அணிக்குள்ள ருத்ராஜ் கேக்வாட் உட்கார வச்சுட்டு அபிஷேக் சர்மாவையும் ஜெய்ஸ்வாலையும் கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் எல்லோருமே பார்த்தீங்கன்னா குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வராங்க. இந்திய சீனியர் வீரர்களும் நேற்று சுப்மன் கில் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லி வராங்க. ஆனா இது குறித்து சுப்மன் கில் தற்போது வரைக்கும் எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறதும் ஒரு வருத்தமான செய்தி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.